வெல்கம் பேக் guys. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட புது Realme 14T ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Realme 14T 5Gன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. dimensity 6300 5G சிப்செட், அப்புறம் வந்து 120Hz AMOLED டிஸ்பிளே, அப்புறம் வந்து 6000 mAh பேட்டரி, அப்புறம் வந்து IP69 ரேட்டிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ சர்ஃப் க்ரீன். சரி, ஓகே, இப்போ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர்ஸாக வந்து இருக்கும். ஸோ கேஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நல்லா ஒரு வேறு லெவல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கேஸ் தான் வந்து ஓப்போ ரெனோலையுமே கொடுத்தாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதோட கவரை நம்ம வந்து எடுத்துப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் பார்க்க வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். ரியல்மி ஸ்டோர் கரூர் கரூரில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவான ரியல்மி ஷோரூம். இங்கே ரியல்மியோட எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. பட்ஜெட் சி சீரிஸ் ஃபோன்லேருந்து காஸ்ட்லியான ஜிடி சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் கூட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ரியல்மியோட எல்லா அஃபிஷியல் ஒரிஜினல் ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒயர்டு இயர்ஃபோனாக இருக்கட்டும், அண்ட் சார்ஜராக இருக்கட்டும், சார்ஜிங் கேபிளாக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், ஏன் வாட்சாக இருக்கட்டும், இயர்பட்ஸாக இருக்கட்டும், பூம் ஹெட்செட் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து 2000 rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த Realme 14T-யை நீங்கள் ரியல்மி ஸ்டோர் கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி இந்த ரியல்மி இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். அதனால் மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா இதில் வந்து நல்ல சூப்பரான வேறு லெவல் குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் சரி, நமக்கு சைட் ஃப்ரேமும் சரி. அதனால் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெல்ஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சூப்பரான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கருக்கான வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிக்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டான இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.67 இன்ச்சுக்கான 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே தான் வந்து ரொம்ப பிரைட்டஸ்டான AMOLED டிஸ்பிளேன்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2100 nitsக்கான ஒரு சூப்பரான மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து ஸ்க்ரீன் கலர் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மோடு வந்து இருக்குது. விவிட், நேச்சுரல், அப்புறம் வந்து ப்ரோமோ, அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐ கம்ஃபர்ட்டில் நம்ம வந்து அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குல்ல, ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 101%க்கான DCI P3க்கான கலர் கேமரேக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் இது போக இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ லைட் சர்டிஃபிகேஷனுமே வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்டர் 20,000 rupeesலேயே தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளேன்னு வந்து சொல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோனில் என்னென்னா இதில் நமக்கு வந்து IP68/69க்கான ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து 6 nanometerல பில்ட் பண்ண mediatek dimensity 6300 SoC தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான SoC வந்து கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் mediatek dimensity 7300 வச்சு இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம்.
பட் ஆனால் கேஷுவல் யூசர்ஸ்க்கு இந்த ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் பேட்டரின்னு வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6000 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருந்துமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அண்ட் கண்டிப்பாக பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம், அதே சமயத்தில் இதில் வந்து ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எல்சிடி கம்பேர் பண்ணும்போது பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக கன்சியூம் பண்ணும். இது போக டிமென்சிட்டி 6300 அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் கிடையாததுனால இதுவுமே ஓரளவுக்கு நல்லா பேட்டரி ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோன் வந்து கவலையப்பட தேவையில்ல. அண்ட் இது போக இந்த ஃபோனில் வந்து 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கனால சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து குவிக்காக ஸ்பீடாக வந்து ஏறிடும். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 MPக்கான செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு வரையில இதில் வந்து 16 MPக்கான செல்ஃபி கேமரா f2.5 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் யூஐ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோடு வந்து இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரீட் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 1080p 60 fps வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து செக் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சுவலி 1080p 30 fps வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் போர்ட்ரேட் இருக்குது. மோடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, அப்புறம் பனோரமா, ஹை ரெசல்யூஷன், ஃபிலிம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், அப்புறம் டூயல் வியூ, அப்புறம் அண்டர் வாட்டர் டெக்ஸ்ட் ஸ்கேனர், அப்புறம் டில் ஷிஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து IP69 ரேட்டிங் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டர் வாட்டர் மோட்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15 அண்ட் Realme UI 6 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நான் இப்போ செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அபவுட் ஃபோன் வெர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 தான் வந்து இருக்குது. அப்புறம் Realme UIயோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6 வந்து இருக்குது. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரினிட்டி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங்னு வரையில இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எனக்கு வந்து எவ்வளோன்னு வந்து தெரியாது. ஏன்னா நான் அதை வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 25th அன்னைக்கு வந்து லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் அண்ட் ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்னா அஃப்கோர்ஸ் இதோட டிஸ்பிளே, அப்புறம் வந்து பேட்டரி லைஃப் அண்ட் IP68/69 ரேட்டிங் தான். ஸோ இந்த ஃபோன் வந்து எவ்வளோ ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்தால் நீங்கள் வாங்குவீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.